ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா பொரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 கப்பு பொரி எடுத்துக்கலாம். அரை தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் 2 ஸ்பூனு எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுது 1/4 கப்பு வறுத்த மல்லாட்டை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.